நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. தர்மசாலா கோவிலில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று பேசப்பட்டுட்டு வருது. நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக்குமார் பெங்களூரிலிருந்து. வணக்கம் அசோக்குமார். வணக்கம் சார். குறிப்பாக சொல்லணும்னா அந்த தர்மசாலாவில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க கொடூரமாக எரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாயிட்டிருக்கு. என்ன நடக்குது சார் அந்த கோயிலில்? என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கள் சார். இந்த கோவில் சில பேர் நம்ம கோவிலை பற்றி பேசின உடனே இந்துக்கள் மனசை புண்படுத்திட்டாங்க, இந்துக்கள் கோயிலை டார்கெட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வருது. ஆனால் நாங்கள் ரொம்ப பர்டிகுலரா சொல்றோம் சார். இந்துக்கள் வழிபாடுற கோயில்களுக்கோ அல்லது அவங்களுடைய நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனா இந்துக்கள் கோயிலின் பேரால், இந்து சாமிகளின் பேரால் இந்த அராஜகம் பண்றாங்க இல்லைங்களா, இந்த நயவஞ்சகர்கள், இந்த ரேபிஸ்டுங்க, இவங்களுக்கு எதிராக மட்டுமே தான் நாங்க குரல் கொடுத்துருக்கோம். இந்த கேஸ் ஆரம்பிக்கிறது சார், நீங்க இந்த டைம் லைனை கரெக்டா புரிஞ்சுக்கணும். 2012க்கு அப்புறம் தான், சௌஜன்யாங்கிற மர்டர் கேஸுக்கு அப்புறம் தான், சௌஜன்யாங்கிற ஜூலை 4th அவங்களுடைய கேஸ் வருதுங்க. கேஸுக்கு அப்புறம் தான் இது பெரிய லெவல்ல பேசப்பட்டது சார். ஆனா தர்மஸ்தலாவோட அந்த கோயிலோட ஒரு நட்டோரியஸ் ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறது 1801ல இருந்து, டிப்பு சுல்தானுக்கு அப்புறத்து காலத்துல இருந்து. 1799 டைம்ல டிப்பு சுல்தான் ஆங்கிலோ மைசூர் 4வது ஆங்கிலோ மைசூர் வார்ல அவரை கொல்றாங்க, இறக்குறாரு. அவரை கொல்றது இவங்களோட மூதாதையர்கள் தான். இப்ப யாரு தர்மஸ்தலால இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மூதாதையர்கள். இத்தனைக்கும் அவங்க ஒரு ஜெயின் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க. அவங்க இந்து இல்ல. நீங்க கரெக்டா பாத்துங்க. வீரேந்திர ஹெக்கடே அப்படின்னு ஒரு பேர் வருது. தர்மஸ்தலாவோட தர்மாதிகாரி யாருன்னா வீரேந்திர ஹெக்கடே. அந்த ஆளோட பிளட் பிரதர் பேர் ஹர்ஷேந்திர ஜெயின். அதே மாதிரி ஒருத்தர் ஹெகடே சர்நேம் ஹெகடேங்கிறது இங்க பிராமின்களோட சர்நேம். ஒருத்தன் பேர் ஹெகடேன்னு இருக்கு, அவன் தம்பி பேர் எப்படி ஜெயின் வருது, இதை நீங்க யோசிச்சுக்கணும். ஏன் அப்படி இருக்குதுன்னா சார், 12ஆம் நூற்றாண்டுல நிறுவப்பட்ட கோவில் இது. இந்த கோயில் ஸ்தானிக பிராமணா அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான கோவில். அவங்க டிப்புவுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்பயே இந்த கோவில் ரொம்ப செல்வாக்கான கோவில். இந்த கோயிலை எப்படியாவது நாம கைப்பற்றணும் அப்படின்னு 1799 பிரிட்டிஷ்காருக்கு ஹெல்ப் பண்ற இந்த ஜெயின் ஃபேமிலி டிப்புவுக்கு எதிராக உளவு பார்த்து டிப்பு கொலையாகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்தானிக பிராமணாவோட கடைசி வாரிசு யார் இருக்காரு, அன்னப்பையா பெர்கடே அப்படின்னு. அந்த அன்னப்பையா பெர்கடேவை கொன்னுட்டு தான் இந்த கோவிலை இவங்க எடுக்கிறாங்க. இந்த கோவிலை இவங்களுக்கு கொடுக்கும் போதே பிரிட்டிஷ்காரர் இந்த கோயில், இந்த ஜெயின் ஃபேமிலியும் இன்னொன்னு வாதிராஜா அப்படிங்கிற இன்னொரு பிராமின் ஃபேமிலியும் சேர்ந்துதான் இந்த சூழ்ச்சி செஞ்சு அவங்களை கொண்டு இந்த கோயில் எடுக்கிறாங்க. 1802க்கு அப்புறம் இந்த கோயில் இவங்க கையில வருது. அந்த பிராமின் ஃபேமிலி கோவில் வழிபாடுகளையும் இந்த ஜெயின் ஃபேமிலி இந்த ஒட்டுமொத்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் இவங்க கையில் எடுக்கிறாங்க. இவங்க கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் எடுக்கிற உடனே செஞ்ச மிகப்பெரிய வேலை என்னன்னா சார், இந்த தேவதாசி சிஸ்டம்னு என்ன இருக்குது, பெண்களை சாமிக்கு பூச்சாட்டி விட்டு கடவுளின் பேரால் பெண்களை கற்பழிக்கிறது. ஆமா, கடவுளின் பேரால் பெண்களை கற்பழிக்கிறது, செக்ஷுவலா அபியூஸ் பண்றது, இந்த வேலையை தான் முதல் வேலையா பண்ணிருக்காங்க. 1802ல இருந்து 1870 வரைக்கும் இந்த வேலையை தான் பண்ணிருக்காங்க. இது சௌஜன்யா கேஸ்க்கு அப்புறமோ, வீரேந்திர ஹெகடே 1978ல இந்த கோயில் தர்மகர்த்தா ஆனதுக்கு அப்புறமோ உருவான நட்டோரியஸ் ஹிஸ்டரியில பெண்களை கற்பழிக்கிறது, பெண்களை வன்புறுத்துறது, அவங்கள செக்ஷுவல் டார்ச்சர் பண்றது இவங்க ஃபேமிலியோட ஜீன்லயே இருந்திருக்கு. 1978 தான் இந்த ஆளு தர்மாதிகாரி ஆகுறாரு. 1980ல இருந்தே அது எப்படி சார் கூட்டமா ஒரு கோயிலுக்கு சாமியை கும்பிடத்தான் போறாங்க. இப்ப பெண்கள் காமனா எங்கேயாவது பெண்கள் கற்பழிக்கப்பட்ட இந்த ரைட் விங் காரங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு அவ எதுக்கு அங்க போனா, எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா, இவங்க கூட ஏன் அங்க போனா, இந்த மாதிரி பசங்களோட, இந்த மாதிரி கேள்வி எழுப்புவாங்க. கோயிலுக்கு போன பெண்களை கற்பழிச்சு கொன்னா என்ன கேள்வி கேட்பாங்க சார்? கோவிலுக்கு எதுக்கு போனான்னு கேட்க முடியுமா? சாமி நம்மளை காப்பாற்றும், சாமியின் பேரால் இவங்க யாரு இந்த பிசினஸ் பண்ணி இந்த மாதிரி இவங்க பெரிய ஆளுங்க நம்பிட்டு தான் போறாங்க. 1980ல இருந்து சார் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச கணக்கு நாமளும் பேசிட்டு இருக்குது 364 பெண்கள் 1983ல இருந்து இந்த 2024 வரைக்கும் 364 பெண்கள் காணாம போனாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். நாம பேசிட்டு இருக்கிறது வெறும் பெண்கள் மட்டும்தான். இந்த அன்நேச்சுரல் டெத்தே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கா இருக்கு.
ஓகே. இப்போ கர்நாடகா உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்து கடந்த 20-30 வருஷத்துல அங்க காணாம போன கணக்கு சொல்லுங்கன்னா 2002ல இருந்து 2012 வரைக்குமே கிட்டத்தட்ட 900 பேர் அங்க காணாம போயிருக்காங்க. 2012ல இருந்து 2022 வரைக்குமே கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் அங்க காணாம போயிருக்காங்க. இதுல சரிங்க ஆண்களும் சார். உண்டு, இப்போ பெண்களும் உண்டு. நான் கேட்குற கேள்வின்னா, இவ்வளவு பேர் காணாம போயிருக்காங்களே, ஒரு கம்ப்ளைண்ட் கூட எடுக்கலையா? ஏன் கம்ப்ளைண்ட் குடுத்தும் போலீஸ் வாங்கலையான்றது ஒரு கேள்வி. அது பெல்டங்கடியா? பெல்டங்கடியோட ஸ்டேஷன் ஸ்டேஷன் லிமிட்ல லிமிட்ல தானே தானே வருதுங்க. பெல்டங்க. வருது. ஆமா. ஆமா. ஏன் அந்த அந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல ஒருத்தர் கூட வந்து எடுக்கல. இவ்ளோ பெரிய மாஸ் மர்டர்ன்னு வந்து நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஏன் இந்த விஷயம் வெளிய வராம இருந்தது? எப்படி வெளிய வராம இருக்குன்றது தான் இப்ப மிகப்பெரிய $1,000,000 கொஸ்டின். சார் உங்க கேள்வி நியாயமான கேள்வி. யாரா இருந்தாலும் இந்த கேள்வி தான் சொல்லுவாங்க. ஏப்பா 364 பெண்கள் காணாம போயிட்டாங்கன்றீங்க. இது இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து அன்நேச்சுரல் டெத் ஆயிருக்கு. தெரியாம நெறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒண்ணு கூட கேஸ் ஆவலையா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்கல்ல இந்த கேள்விய நாங்களே கேட்டுக்கிட்டது உண்டு. அதுக்கப்புறம் தெரிய வந்த விஷயம் என்னன்னா சார், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அனன்யா பட் அப்படின்னு ஒரு பெண்மணியோட தாயார் சுஜாதா பட் வந்து குடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ட கவனிச்சிட்டீங்கனாலே, எதுக்கு இங்க வந்து கேஸ் எடுக்கிறது இல்ல அப்படிங்கிறது புள்ளி விவரமா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன் என்ன இருக்கு? இவங்கள போலீஸ் அப்படின்னு சொல்றத விட தர்மஸ்தலா, தர்மாதி அ கைக்கு கீழ வேலை செய்ற கூலி ஆட்கள், அடியாட்கள்னு சொல்றது வந்து சரியா இருக்கும். ஏன்னா ம். 1983ல இருந்து சார் இதுவரைக்கும் ஒரு கேஸ் கூட இங்க எதுக்கு பதிவாவலன்னா, யாரும் கேஸும் எடுத்துக்கிறது இல்ல. அது ஒரு சரிங்க ரிப்பப்ளிக் சார். இப்போ ஒரு பர்ட்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கலன்னா, டிசி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு. டிஜிபி ஆஃபீஸ் இருக்கு. இங்க எடுக்கலன்னா அங்க குடுக்க போறாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஸ்டேட்ல ஒரு ஸ்டேஷன்ல கூட கேஸ் எடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்துல பாசிபிலிட்டீஸ் இருக்கு? எந்த விதத்துல நியாயமா இருக்குது? சார் இந்த கேஸ எதுக்கு பெல்தங்கடில கேஸ் எடுக்கலன்னு 1983ல கர்நாடகா வின்டர் சட்டசபையில டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓகே. டிஸ்கஸோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ம். சொல்றேன். நீங்க கன்னடால அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நாங்க ஆர்டிஐ போட்டு எங்க தோழர் ஒருத்தர் இங்க இருக்கிற ஜெர்னலிஸ்ட் வந்து அத ஆர்டிஐ போட்டு 1983ல என்ன டிஸ்கஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காரு. அங்க யாரே பேசினாலும் எம்எல்ஏக்கள் பேசுறது எல்லாம் வந்து ஆன் ரெக்கார்ட் அது. ரிட்டன்ல ம். எழுதப்படும். சட்டசபையில பேசுற எல்லா இஷ்யூ. அத நான் எஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் காப்பி வேணா நான் அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே. என்ன அதுல சாராம்சம் இருக்கு? சொல்லுங்க. 1983ல சார் ராய்ச்சூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது தர்மஸ்தலால இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ராய்ச்சூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அண்ணன் தங்கச்சி 2 பேரு இந்த கோவில பார்க்கணும்னு வராங்க. அண்ணனோட வயசு வந்து 22, தங்கச்சியோட வயசு வந்து 18. இந்த கோயிலுக்கு வந்தவங்க ஒரு வாரமாயும் வீட்டுக்கு திரும்பல. வீட்டுக்கு திரும்பாதத நினைச்சு அவங்க அப்பா என்ன பண்றாரு, வெங்கோபாராவ்னு தன்னோட குழந்தைங்கள தேடிட்டு இந்த கோவிலுக்கு வராரு. தன்னோட குழந்தைகள் எங்கன்னு கோயில்ல போய் தேடுறாரு. கோயில்ல இருக்கிறவங்க யாரும் சரியான ஆன்சர் குடுக்கறது இல்ல. பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டா, உன் பசங்க செத்துட்டாங்கப்பா. தண்ணீல குளிக்க போனாங்க. குளிக்கும்போது தண்ணீல முங்கி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீல முழுங்கி 2 பேரும் ஒரே டைம்ல சாவுற அளவுக்கு என்னாச்சு? அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளமும் இல்ல. அங்க ஆத்துல ஒரு வெள்ளமும் இல்ல. தண்ணீல குளிக்க ம். போனவங்க சாவறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்ல. எப்படி செத்தாங்க? இப்ப யாராவது செத்தா இந்தியன் கிரிமினல் லா என்ன சொல்லுதுன்னா, யாராவது இறந்தா அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். சாவுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செத்த இடத்துல எஃப்எஸ்எல் டீம் போணும். ஆன் ரெக்கார்ட் அவங்க அவங்க புரோட்டோகால் என்ன இருக்கு அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணும். அத வந்து லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டோ, தாசில்தாரோ, ஆர்ஐயோ இல்ல லோக்கல் போலீஸ் முன்னால அந்த புரோட்டோகால் எல்லாம் நடந்து அத டாக்குமெண்டேஷனா இருக்கும். லோக்கல் பஞ்சாயத்துலயும் டாக்குமெண்டேஷன் இருக்கும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இது எதுவுமே நடத்தல அவங்க. எதுவுமே நடத்தல. என் ம். குழந்தைங்க எப்படி செத்தாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாவது குடுங்கன்னு கேட்கிற அதிகாரம் அவங்க அப்பாவுக்கு உண்டா இல்லையா சார்? சரி உண்டுங்க. உண்டா இது இல்லையா? இ ஆனா இ ஒரு இ நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ம். ஆனா இத்தனை பண்ணியும் கேட்டும் அவங்க குடுக்கறது இல்ல. இதுக்கு மாறா வெங்கோபாராவ் அந்த ஆளு ஒரு பிராமின். அந்த ஆளோட பூணூல அவுத்து 4 நாள் அங்கேயே லாக்அப்ல வச்சு அடிச்சு அனுப்புறாங்க. இத வந்து அவன் ரிட்டர்ன் போன வாட்டி ராய்ச்சூர்ல ஒரு எம்எல்ஏக்கு சொல்றான். அந்த எம்எல்ஏ 1983 சட்டசபையில சிஎம்க்கு எதிரா கேள்வி எழுப்புனான். எங்க ஊர்ல இருந்து போன 2 குழந்தைங்க இந்த மாரி காணாம போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து இன்னும் 2, 3 பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அப்ப சிஎம் பதில் சொல்றது இல்ல. இந்த கேஸ் எதுக்கு சார் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு ரெக்கார்ட் ஆகல. அன்னைக்கு சிஎம் கூட இதுக்கு பதில் சொல்லல. அந்த பதில் இதுவரைக்கும் சொல்லல. இதே மாரி பிரேமலதா அப்படின்னு ஒரு 17 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொன்ன கேஸ் இருக்கு. அது ரெக்கார்ட் இருக்கு. அந்த ம். கேஸ் ஃபைல் ஆனாலும் இதுவரைக்கும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கல. சௌஜன்யா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா பிரேமலதா கேஸோ அனன்யா பட் கேஸோ எதுக்கு இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆகல? இந்த மாதிரி நூத்துக்கணக்கான கேஸுகள் கோர்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆகல. அனன்யா பட்டோட தாயார் வந்து சுஜாதா பட் கேஸ் கொடுக்க போனப்ப உன் கேஸ் எடுத்துக்கிட்டா கோவிலோட மான மரியாதையெல்லாம் போயிடும். அப்படி எடுத்துக்க முடியாது. உன் பொண்ணு யாரோடையாவது ஓடி போயிருப்பா, போய் பாத்துக்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு துரத்திருக்காங்க. தர்மாதிகாரிகிட்ட போய் சொன்னப்ப தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடேவும் இதே பதில தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கோயில இருந்து வெளியே வராதப்ப தலையில அடிச்சு 4 மாசம் அவங்க கோமாக்கு போயிருக்கு. கோமால இருந்து வெளியே வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. எதுக்கு இதை செய்யணும்? எங்க கேள்வி இவ்வளவுதான் சார். நீங்க எதுவும் பண்ணல. இப்ப அனன்யா பட் கேஸ்ல வந்து நீங்க குற்றவாளி இல்ல. அவங்க அம்மாவை எதுக்கு அடிக்கணும்? அந்த அம்மாவோட கேஸ பெல்டங்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு எடுத்துக்கல? கடந்த 40 வருஷமா இந்த மாதிரி எத்தனை கேஸை எடுத்துக்காம விட்டுருக்கீங்க நீங்க. இந்த கேஸ்ல பிரைம் அக்யூஸ்டே வந்து பெல்டங்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல 1983ல இருந்து இது வரைக்கும் வேலை செஞ்ச எல்லா எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க தான் பிரைம் அக்யூஸ்ட். இவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாலே இத்தனை கேஸ் நடந்திருக்குது, நீங்க எதுக்கு எடுத்துக்கல அப்படின்னு விசாரிச்சாலே இதுக்கான பாதி உண்மை, முழு உண்மையும் வெளியே வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா எஸ்ஐடி இன்னைக்கு தான் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி. மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இந்த வீரேந்திர ஹெக்டே, அவர்கிட்ட போலீஸ் நெருங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கோட இருக்காரா அவரு கர்நாடகாவில்? ஒரு அரசாங்கமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்ல இதுல பிஜேபியா இருக்கட்டும், முன்னாள் காங்கிரஸா இருக்கட்டும், யாருமே இது வந்து நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்றத கேள்வி. ஃபுல் டீடைல் இதே சொல்லிட்டேன் சார். ராமகிருஷ்ண ஹெகடே 1983ல கர்நாடகாவோட சிஎம்மா இருக்கிறப்போ இந்த கேள்விக்கு பதில் எதுக்கு கொடுக்கல? அப்ப தர்மஸ்தலா மேல எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? இது வரைக்குமே ஆக்ஷன் எடுக்கல. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், கடந்த 40 வருஷமா எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் சும்மா இல்லை. எல்லா டீட்டெயிலும் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஹோம் மினிஸ்டர் சிஎம்க்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல? சரியான கேள்வி. எதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா சார், இங்க இருக்கிற எல்லா பொலிட்டிஷியன்களோட பணம் பெனாமியே இந்த ஆளுகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல் இருக்கு. எங்களை கேட்டா இடி வந்து இவங்களை ரைடு பண்ணும் ஃபர்ஸ்ட். எதுக்குன்னு சொல்றேன் சார். இப்ப இடி ரைடு பண்ணணும்னு நீ என்னப்பா உட்காந்து கேமரா முன்னால உட்காந்து சொல்லிட்டு என்ன சாட்சி இருக்குது? எதுக்கு இடி வந்து இவங்க மேல ரைடு பண்ணும்? சிம்பிளா யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். பதில் இவ்வளவுதான் சார். இவங்க பெண்களுக்கு வந்து கந்து வட்டி கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. 18ல இருந்து 24% பெண்களுக்கு காசு கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசு வந்து லிக்விட் கேஷா தான் கையில கொடுப்பாங்க. எந்த இவங்களுக்கு வந்து பேங்க் மூலியமா ஆன்லைன்ல காசு கொடுக்கறதோ ஆன்லைன்ல காசு வாங்குற பழக்கமே இவங்களுக்கு கிடையாது. எங்க அம்மாவும் இந்த சங்கத்துல காசு வாங்கியிருக்காங்க. எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை வந்து இவங்க காசை கொடுக்கணும். இவங்க ஏஜென்ட் வருவான், லிக்விட் கேஷ் கையில இருந்து காசை எண்ணி தான் எடுத்துட்டு போவாங்க. அக்கௌண்ட் யாருக்குமே அக்கௌண்ட் பணம் நடக்காது. ஆனா ஒரு 10 பேரோ 20 பேரோ கொண்ட குழுவை சேர்த்து இவங்களே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து எழுதி வாங்கிக்குவாங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எந்த டிரான்சாக்ஷனும் பண்ற மாதிரி இல்லை. அப்படி பண்ணாது வேல்வேஷன் ஆகுது சார். ஒரு அந்தாஜ் பிரகாரம் கர்நாடகத்துல இந்த மாதிரி 6 லட்சம் அக்கௌண்ட் இந்த கோவிலுக்கு கீழே இருக்குது. இந்த கோவிலோட மணி லாண்டரிங் பண்றாங்கன்றது இதுல தெளிவா தெரியுது. ஃபண்டிங்கும் பண்றாங்கல்ல, கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. எந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. கவர்மெண்ட்ல பெரிய முதலைகள் பணத்தோட வச்சு இவங்க ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஜட்ஜுங்க பணமும் இதுல இருக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கு. அதை வந்து இடி தான் வந்து என்கொயரி பண்ணி சரியான விஷயத்தை வந்து முன்ன நிறுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் சார். இப்போ நாங்க எழுப்பிக்கிற கர்நாடகத்துல எங்க ப்ரோக்ரஸிவ் மூவ்மெண்ட்ல இருக்க ஆளுங்க எழுப்பி இருக்கிற மிகப்பெரிய கோரிக்கையில இது ஒண்ணு. இடி வந்து ரைட் பண்ணும். இந்த 6 லட்சம் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்திருக்கு. இந்த 6 லட்சம் அக்கௌண்ட்ல யாரு பணம் போடுறா, யாரு பணம் எடுக்கிறா, அது யாரோட பணம், அந்த பணம் ஒயிட் மணியா பிளாக் மணியா? இந்த மணி லாண்டரிங் கேஸை வந்து இடி வந்து விசாரிக்கணும். இடி இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான், இவங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுனால தான் எந்த கவர்மெண்ட்டும் வந்து இவங்கள எதுவும் பண்ண முடியல. 11,000 கோடி ஒயிட் மணில 11,000 கோடி அசெட்டே இவங்ககிட்ட இருக்குது. இந்த கோவில ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற முஜராய் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்துக்கள் கோயில முஜராய் டிபார்ட்மெண்ட் என்ன முஜராய் டிபார்ட்மெண்ட் கீழே வரும், அந்த மாதிரி இவங்க கோயிலும் வந்து முஜராய் டிபார்ட்மெண்ட் கீழே எடுத்து கவர்மெண்டே இந்த கோவிலை நடத்தணும் அப்படின்னு கூட நாங்க கேட்டுக்கிட்டோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல, அவர் பற்றி தகவல் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து மறைமுகமாக வச்சுருக்காங்க. என்ன நடந்தது, என்ன சொன்னார் அவர் கோர்ட்டில்? சார், அந்த ஆள் வந்து 1990கள்லேருந்து 2014 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 24 வருஷம் இந்த கோவிலில் வந்து துப்புரவு தொழிலாளி, அதாவது குப்பைகளை அள்ளி கிளீன் பண்ற ஒரு தொழிலாளியா தான் வந்து வேலை பார்க்குறாரு. 2012-13க்கு அப்புறமா வந்து அவரு பசங்க மேலே செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதுனால, அவருக்கே வந்து கொலை மிரட்டல் இருந்ததுனால பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் தலைமறைவா இருந்ததா வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற பேரு பீமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு வந்து பீம்
அப்படின்னு நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். பீம் அப்படிங்கிற பேரை சொல்லியிருந்தா பீமா அப்படின்னு தான் நாங்க அவரை அழைக்கிறோம். அவர் வந்து சார் ஜூலை 3ஆம் தேதி லோக்கல் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஆகுது. அதுவும் சுப்ரீம் கோர்ட் லாயர் மூலியமா போய் அங்க ஒரு தனஞ்சய் அப்படின்னு அவர் மூலியமா போய் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆகி எஃப்ஐஆர் ஆகுது. ஜூலை 4ஆம் தேதி வந்து லோக்கல் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னால வந்து அவரு இன் கேமரா ப்ரொசீடிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் இன் கேமரா ப்ரொசீடிங்ல என்ன ஜட்ஜ் முன்னால கேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கும் தெரியாது. ஒரு ஜட்ஜை தவிர அந்த ரூம்ல ஜட்ஜி, ஒரு டைப்ரிஸ்ட், இந்த சாட்சியை தவிர வேற யாருமே கிடையாது. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான் அந்த ஆளு ஜட்ஜி முன்னாலங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஒரு க்ளோஸ்டு ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த கேஸ் ஹை கோர்ட்டுக்கோ வேற எங்கேயாவது வந்தா அதை எடுத்து படிக்கணுங்கிற நிலைமை வந்தா அதை எடுத்து படிப்பாங்க. ஆனா எஃப்ஐஆர் இருக்குது இல்லைங்களா, பிந்தின நாள் அவன் கொடுத்த ரிட்டன் கம்ப்ளைண்ட். அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்கானா, கடந்த 20 வருஷமா நான் நூத்துக்கணக்கான பிள்ளைங்களை வந்து இங்க புதைச்சிருக்கேன். நூத்துக்கணக்கான பெண்களை வந்து குழந்தைங்களை, அது மைனர் குழந்தைங்களை வந்து இவங்க கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பாடியெல்லாம் நான் தான் குழி தோண்டி புதைச்சேன். அப்படி பண்ணலைன்னா என்னையும் கொன்று வந்து மிரட்டினாங்க. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பாடியை நான் புதைச்சிருக்கேன். போலீஸ் வந்து என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தா, எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா, இப்பயே போய் அத்தனை பாடியையும் நான் தோண்டி எடுத்து கொடுக்குவேன் அப்படின்னு அவன் சொன்னது வந்து ஜூலை 4ஆம் தேதி. இன்னைக்கு வந்து ஜூலை 26, 22 நாள் ஆகி இந்த எஸ்கவேஷன் வேலை இது வரைக்குமே நடக்கல. இந்த உலகத்துல எந்த மூலையில இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அவன் பொய்யே சொல்லட்டும் சார், அவன் பொய்யே சொல்றான்னு வச்சு அவன் சொன்ன இடத்துல நோண்டி பார்க்கறதுல தப்பு இல்லையே. தப்பு இல்லையே. தோண்டி பார்த்துட்டே இவன் பொய் சொல்றான், இந்த சாட்சி செல்லாதுன்னு அவன் மேல கேஸ் போடுங்க. அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. 24 நாளாகி நீங்க எதுக்கு இந்த வேலையை பண்ண மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் இதை சீரியஸா எடுத்து, அதுவும் கர்நாடகா மீடியா பேசவே இல்லை. இது அது ஒரு விஷயம். தமிழ்நாடு, கேரளா நேஷனல் மீடியாக்கள் பேசின வாட்டி அந்த பிரஷர்ல தான் கவர்மெண்ட், இங்கித்து கவர்மெண்ட் 19ஆம் தேதி வந்து எஸ்ஐடிய டீமை ஃபார்ம் பண்ணுது. 4 பேர் ஐபிஎஸ் தலைமையில கொண்ட டீம்ல 20 வேற வேற அதிகாரிகள், மொத்தம் 24 பேர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுது. அந்த டீம் கடந்த 6 நாளா அந்த இடத்துக்கு போவே இல்லை. தர்மஸ்தலாக்கு இது வரைக்கும் போல, இன்னைக்கு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு போய் பெரிய மனசு பண்ணி அந்த சாட்சியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஆனா எஸ்கவேஷன் என்னைக்கு பண்ணுவாங்க இது? ஏன்னா சாட்சியை எப்படி வேணாலும் யார் வேணாலும் அழிச்சிடலாம் இல்லைங்களா? 26 நாள் 24 நாள் டைம் நீங்க கொடுக்குறீங்கன்னா நேரம் நோண்டி எல்லாரும் க்ளீன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆள் பலம் பணபலம் இருக்கிறவங்க என்ன வேணாலும், ஏன்னா இந்தியாவில இது ஒண்ணு புதுசு இல்லையே. சாட்சி இந்த மாதிரி கலைக்கிறது, ஆள் பலம் பணபலம் இருக்கிறவங்க சாட்சியை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்குறது, சாட்சியை அழிக்கிறது, இந்த சிஸ்டத்தையே காசு கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம் இல்லையே. எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் சார் வீரேந்திர ஹெகடே. நான் சும்மா தமாஷுக்கு சொல்லிட்டு இல்ல, தமிழ்நாட்டுல உட்காந்து பாக்குறவங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையோ எனக்கு புரியல. ஆனா வீரேந்திர ஹெகடே எவ்வளவு பெரிய கல்பிரிட்னு இங்க இருக்கிற எல்லா சோசியல் கன்சர்ன் இருக்கிற மூவ்மெண்ட்ல இருக்கிற போராளிகளுக்கு தெரியும், நல்லவங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் தெரியும். அவனை நேத்து மோடி கூப்பிட்டு உட்கார வச்சு நேத்து போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோலாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோடி, நிர்மலா சீதாராமன், திரௌபதி முர்மு கூட அந்த ஆளு நேத்து நின்று போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கான் டெல்லியில. இங்க எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற டைம்ல இந்த ஆளுக்கு டெல்லியில என்ன வேலை? என்ன சார் வேலை டெல்லியில? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல. இவருக்கு வந்து டெல்லி வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு போது இவர் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. ராஜ்யசபா எம்பி இல்லையா சார் இந்த ஆளு? ராஜ்யசபா எம்பி அப்படி என்னத்த புடுங்கி கட்டக்கத்துனான்னு இந்த ஆளு ராஜ்யசபா எம்பி பண்ணி வச்சிருக்காங்க. பெண்களுக்கு கந்து வட்டி கொடுத்து 24 வட்டிக்கு காசு கொடுத்து காசு வசூல் பண்றதுக்கு ராஜ்யசபா மெம்பர் கொடுப்பீங்கன்னா நாளையில இருந்து நானும் கந்து வட்டி பண்றேன், அடுத்த வாரம் என்னையும் ராஜ்யசபா மெம்பர் பண்ணுங்க. ஏன் சார் ராஜ்யசபா மெம்பருக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? இப்போ தமிழ்நாட்டுல எத்தனையோ வழிபாடு தலங்கள் இருக்கு. பழனி இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, சிதம்பரம் இருக்கு. இங்கெல்லாம் வர பக்தாளுங்க இப்படிதான் செத்துக்கிட்டு இருக்காங்களா? இந்தியாவுல இத்தனை கேஸ் சார். நீங்க ஆன் ரெக்கார்டா இப்ப நேஷனல் மீடியால எல்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேரு அன்ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்லி அநாத பணமா வந்து சாகுறாங்க. அதனாலதான் இத்தனை பேர் இங்க இத்தனை கேஸ் ஆகுதுன்றாங்க. சிதம்பரம், தஞ்சாவூர்ல வந்து அநாத பணமா சாகுறவங்க இல்லையா? எதுக்கு இங்க மட்டுமே வந்து சாகணும்? நாங்க சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கணும் சார். காஷிக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு வாழ்க்கைய வெறுத்திருப்பாங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு, காதல் தோல்வி யாருக்கு இருக்கு, கடன் பிரச்சனை யாரு இருக்கு, இவங்க எல்லாம் வந்து இங்க சாவறதுக்காகவே வராங்க, மோட்சம் அடையறதுக்காக இங்க வராங்க. இந்துக்கள் காஷியில போய் எப்படி சாவுறாங்களோ அந்த மாதிரி கர்நாடகால தர்மஸ்தலா ஒரு மோட்சமான இடம் அப்படின்னு சொல்றாங்க சார். பிரேமலதான்னு 17 வயசு குழந்தை இறந்துருக்கு சார். அந்த குழந்தை என்ன மோட்சத்துக்காக வந்து இங்க இறந்துருக்கு நீங்க சொல்லுங்க சார். 17 வயசு குழந்தைக்கு அப்படி என்ன குடும்ப பிரச்சனை, அப்படி என்ன கடன் பிரச்சனை, அப்படி என்ன காதல் தோல்வி? பிரேமலதா 17 வயசுல இறக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க சார். அப்புறம் இன்னொரு கம்பி கட்டுற கதையை அவுத்து விடுறாங்க. இந்த இத்தனை பணத்தையும் இவங்க வந்து ஃபாரஸ்ட் லேண்ட்ல தான் புதைச்சி வச்சிருக்காங்க.
அந்த பீமா அப்படிங்கிற சாட்சி வந்து 4ஆம் தேதி கோர்ட் முன்னால நின்று, சார் இத்தனை பாடியையும் நம்ம ஃபாரஸ்ட்ல தான் வந்து புதைக்க சொல்லியிருக்காங்க, நான் தான் புதைச்சேன் அப்படிங்கிறான். நாங்கெல்லாம் கேள்வி எழுப்புனோம். ஃபாரஸ்ட் இடம்ங்கிறதே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த இடம் சுத்தி முத்தி இருக்கிறது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்க காலு வச்சு அத்துமீறி யாராவது கால் வச்சாலே நான் பெயிலபிள் கேஸ். அப்படி இருக்கும்போது எப்படி ஃபாரஸ்ட்ல நீங்க வந்து இத்தனை பாடியை புதைச்சிங்கன்னா, அது அந்த அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த 2வது நாள், அதாவது ஜூலை 6ஆம் தேதியே லோக்கல் பெல்டங்கடி தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரஸ் மீட் வைக்கிறான். என்ன பிரஸ் மீட் வைக்கிறான்னா, எங்களுக்கு 2000ல இருந்து 2005 வரைக்கும் தர்மஸ்தலா சுத்தி முத்தி எங்கேயும் சுடுகாடே இல்லை. சுடுகாடே இல்லாததுனாலதான் நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அனாதை பணம் புதைச்சோம். அனாதை நீங்க அங்க போய் தோண்டி பார்த்தா அனாதை பணங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கெல்லாம் நாங்க பக்கா ரெக்கார்டு வச்சிருக்கோம். லீகலா தான் அதெல்லாம் புதைச்சோம். எதுக்குன்னா இங்க எங்களுக்கு சுடுகாடு இல்லைங்க சார். இந்தியாவுல அதுவும் லட்சக்கணக்கான பக்தாள்கள் வந்துட்டு போற ஒரு இடத்துல சுடுகாடு இல்லைன்னா எவன் நம்புவான்? 1990 வீரேந்திர ஹெகடேவோட அப்பா இறந்து போனாரு. அந்த ஆள என்ன கறிக்கடையில கொண்டு போய் வெட்டி கூறு போட்டு வித்தாங்களா இவங்க? அந்த ஆளு ஈம சடங்கு ஒரு சுடுகாட்டுல தானே நடந்திருக்கணும். 2010 இவன் சொல்றான், ஒரு 12 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க. அந்த குழந்தைய ஒரு சுடுகாட்டுல நான் தான் சுடுகாடுல ஒரு ஃபாரஸ்ட் கல்கேரிங்கிற பெட்ரோல் பங்க்ல தர்மஸ்தலால இருக்கிற கல்கேரிங்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துல ஒரு ஃபாரஸ்ட் இடத்துல நான் தான் புதைச்சேங்கிறான். 2010. நீங்க சொல்றீங்க 2005க்கு அப்புறம் தான் சுடுகாடே வந்ததுன்னு. அப்ப 2010ல செத்த இந்த குழந்தைய வந்து நீங்க சுடுகாட்டுல எல்லாம் புதைச்சிங்க, ஃபாரஸ்ட்ல எதுக்கு புதைச்சிங்க? கேள்வி வருதா இல்லைங்களா? அவன் 4ஆம் தேதி 3ஆம் தேதி எஃப்ஐஆர்ல இதை சொல்லியிருக்கானே, போய் இவங்க தோடணுமா இல்லையா? லோக்கல் பெட்ரோல் பங்க்ல இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால 2010ல 17 வயசு குழந்தைய நான் வந்து புதைச்சேன். அந்த குழந்தையோட ஸ்கூல் பேக், டிஃபின் பாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சேன். நான் புதைக்கும் போது அந்த குழந்தைக்கு இன்னர் வேர் கூட இருக்குல்ல. அந்த மாதிரி கற்பழிச்சு இவங்க மிருகத்தனமா அந்த சூறையாடி அந்த குழந்தைய கொன்னாங்கன்னு இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். வெக்கம், மானம், சூடு, சொரணை, சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆம்பளைங்களா இருந்தா இந்நேரம் போய் புதைச்ச இடத்த தோண்டி எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல இந்த மாரி கேஸ் ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட் எடுக்குமா எடுக்காதான் நீங்க சொல்லுங்க சார். இது வரைக்கும் கர்நாடகத்துல இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுங்க. எதுக்கு 1983க்கு அப்புறம் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கேஸும் ரிஜிஸ்டர் ஆகலன்னா, இப்பயே சோசியல் மீடியா இவ்வளவு பெரிய பூம்ல இருக்கிற இந்த காலத்திலேயே இவங்க இவ்வளவு ப்ரெஷர் போட்டு 25 நாள் SIT எல்லாம் ஆயும் இவங்க ஒரு எஸ்கவேஷன் பண்ணாம இந்த கேஸை இவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க, பெத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 1983ல இவங்க இது எப்படி இருந்திருக்குன்னு நான் உங்க யூகத்துக்கே விடுறேன். நீங்களே யோசிச்சு. ஸோ இப்போ அங்கே என்ன கரண்ட் சுச்சுவேஷன்? உண்மையிலேயே வந்து யாராவது இன்வெஸ்டிகேஷன், அதாவது நம்ம இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களா, யாருன்னா ட்ரை பண்ணுறாங்களா, அதுக்கு எதனா பிரச்சனை வருதான்னு கேட்குறேன். தமிழ்நாடு மாதிரியே இங்கேயும் நல்லா சரியான வழியில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா வேலை செய்யறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கடந்த 10 வருஷமா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. தர்மஸ்தலால வந்து சௌஜன்யா கேஸ் ஒரு கேஸ் தான் சார். ஆக்சுவலி அந்த சௌஜன்யா வந்து இங்க ரேப் ஆகி மர்டர் ஆன, மாஸ் பரியல் ஆன 364 பெண்களோட குரலா சௌஜன்யா குரல் தான் ஒலிக்குது. சௌஜன்யா கேஸ் 2012க்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூவை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டது. அப்பயே இந்த கேஸை மூடி மறைக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் செஞ்சாங்க. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க வந்து போராடுனதுனால மட்டுமே இதை வந்து ஒரு மாஸ் ரேப் அண்ட் மர்டர் கேஸா லாட்ஜ் பண்ணாங்க. ஆனா லாட்ஜ் பண்ண வாட்டியும் சிபிஐ வந்து கூட ஒரு தப்பான ஆளை கைது பண்ணி கடைசியில சிபிஐ கோர்ட்டே இவனுக்கு எதிராக எந்த சாட்சி இல்லை அப்படின்னு சந்தோஷ் ராவுங்கிற ஒரு ஆளை விடுதலை பண்ணாங்க. அந்த கேஸை பார்த்து யாராவது சொல்லலாம் 4-5 பேர் சேர்ந்துதான் இந்த ரேப்பை பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா மனநலம் சரியில்லாத சந்தோஷ் ராவ் அப்படிங்கிற ஒரு ஆளை கைது பண்ணாங்க. அது செகண்டரி சார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் தர்மஸ்தலாவை பத்தி இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து இங்க தர்மஸ்தலாவே தம குலதெய்வமா கும்பிடுறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு நடுவுலையும் இத்தனை ப்ரெஷருக்கு நடுவுலையும் கடந்த 10-12 வருஷமா இந்த கேஸ் தர்மஸ்தலா கேஸ் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் தான். இங்க இருக்கிற நிறைய இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் கண்டினியூஸா இதை பத்தி பேசுனதுனால, எழுதுனதுனால, வீடியோ போட்டதுனால, முக்கியமா ஈதினா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஃபோரம் இங்க என்ன இருக்கு, டிஜிட்டல் மீடியா, இவங்க இங்க நடக்கிற கந்து வட்டியினால் காணாம போனவர்கள், கந்து வட்டி கட்ட முடியாம தொலைந்து போனவர்கள், இறந்து போன பெண்மணிகள், அவங்க ஃபேமிலியை போய் பார்த்து பேசி அதை பத்தி ஆன் ரெக்கார்டா நிறைய ஸ்டோரி எழுதிருக்கு சார். அதனால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால் மட்டுமே உயிரோடு இருக்குது. அதுக்காக இப்போ அவங்க தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின், வீரேந்திர ஹெகடேவோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின் என்ன பண்ணிருக்காரு, கோர்ட்டுக்கு போய் 8800 லிங்கை டிலீட் பண்ணணும்னு கீக் ஆர்டர் வாங்கியிருக்காரு.
இல்ல சார். 8800 கிக் ஆர்டர் அப்படின்னு சார். அதாவது இனிமே இந்த கோவிலை பத்தியோ வீரேந்திர ஹெகடே பத்தியோ யாருமே பேசவே கூடாது. அப்படி பேசியிருந்தா அந்த மாதிரி வீடியோவை delete பண்ணும், அந்த மாதிரி ரைட் அப் இருந்தா அதையும் delete பண்ணணும்னு 8800 லிங்கை குறிப்பிட்டு delete பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க போராளிகள் நூத்துக்கணக்கான போராளிகள் வீட்டுக்கே இவ்வளவு பெரிய கட்டுல சார் டீடைல், அதாவது கோர்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட 1000 பேஜ் இருக்கிற கோர்ட் ஆர்டரையும் ஒரு பென் டிரைவையும் மணி ஆர்டர் அனுப்பியிருக்காங்க சார். இந்த மணி ஆர்டர் கிட்டத்தட்ட 350 பேருக்கு இந்த மணி ஆர்டர் வந்திருக்குது. சாரி, மணி ஆர்டர் ஸ்பீடு போஸ்ட்ல வந்திருக்குது. எல்லா போஸ்ட்லயும் கோர்ட்டோட ஆர்டர் கிட்டத்தட்ட 1000 பேஜ் இருக்கிற காப்பியும் ஒரு பென் டிரைவ் வந்திருக்கு. இதை அனுப்புறதுக்கே இவங்களுக்கு பல்லாயிரம், ஒவ்வொரு இதுக்கும் 10,000 ரூபாய்கள் செலவாயிருக்கு. 350 பேருக்கு இதை அனுப்புறாங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போராளிகள் வீட்டுக்கு இதை அனுப்பியிருக்காங்க. யார் அப்பம் விட்டு காசு இது? யார் அப்பம் விட்டு காசு சார்? எப்படி இவங்க என்ன மம்முட்டி பிடிச்சி வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சாங்களா? தர்மஸ்தலால ஜனங்க வந்து உண்டியலுக்கு போடுற காசை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 500 கோடி உண்டியல வந்து விழுவுற காசு. கர்நாடகா மூலையில இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ₹1, ₹2, ₹10, லட்ச ரூபான்னு மணி ஆர்டர் பண்ணுவாங்க சார். இந்த கோயிலுக்கு மணி ஆர்டர் பண்ணா நம்மளுக்கு நல்லது நடக்கும், காசை மணி ஆர்டர் பண்ணுவாங்க. கர்நாடகால காமனா சார் எல்லா வீட்லயும் 190 வீட்டுல வந்து தர்மஸ்தலா உண்டின்னு இருக்கும். வருஷம் அந்த உண்டியை உடைச்சு டெய்லி காசு போட்டு அந்த உண்டியை உடைச்சு அந்த காசை கொண்டு வந்து இங்க இருக்கிற உண்டியில போடுறது, இந்த பெரிய கோயில் உண்டியில போடுறது இங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த கோயில ஜனங்க போட காசுலதான் இவனுங்க இந்த இதெல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே அந்த பென் டிரைவ் கோட் ஆர்டர் காப்பின்னு அனுப்பிட்டு இருக்காங்க. யார் அப்பமுட்டு காசு? இது கணக்கு வரணும் இல்லையா இதெல்லாம்? சரிங்க, ஓகே. ஒரே ஒரு கேள்வி தான் இப்போது இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிட்டும் பொதுமக்கள் ஏன் வந்து வெகுண்டு எழுந்து போராட்டம் நடத்தலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. பொதுமக்களுக்கு இது தெரிஞ்சு தெரியாத இருக்காங்களா, இல்லை கோயில் மேலே இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையில் இதை பண்ணாமல் இருக்காங்களா? நான் அந்த விஷயத்துல வந்து தமிழ் மக்களை பார்த்து பொறாமப்படுறேன் சார். இந்த மாதிரி ஒரு கேஸ் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா அங்க இருக்கிற மக்கள் ரியாக்ட் பண்ற விஷயமே வேற மாதிரி இருக்கும். கோவில் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறு. கடவுளின் பெயரால் இந்த மாதிரி கயவர்கள், யாரு இந்த கருணாநிதி சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாஸ் ரேப் பண்றவங்க, மாஸ் பரியல் பண்றவங்க, மர்டர் பண்றவங்கள வந்து அவங்கள வந்து நம்ம இதா எடுத்துக்கிறது, இது ரெண்டும் வேற விஷயம். கர்நாடகத்துல வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் வந்து கொந்தளிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த கேஸ் எஸ்ஐடி வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த விஷயம் பேசப்படுது. எதுக்குன்னா கர்நாடக மக்கள் வெகுதெழுதி இதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கன்னு தான். ஆனா கம்பேரிட்டிவ்லி அந்த நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் டேஸ்ல வந்து இன்னும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் தங்களை தர்மஸ்தலா பக்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதுல கொஞ்சம் பேர் வெளியே வந்து இல்ல இது தர்மஸ்தலா மேல இருக்கிற பக்தி இருக்கட்டும், ஆனா இத்தனை பேர் மர்டர் ஆயிருக்கிறது உண்மைதானே? இந்த பிரேமலதா கேஸ் இருக்கட்டும், அனன்யா பட் கேஸ் இருக்கட்டும், இன்னொரு கேஸ் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெண்கள் மர்டர் ஆயிருக்கிறது உண்மைதானே? உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பேசாதவர்கள் எண்ணிக்கை பெருசு இருக்கு. எதுக்குன்னா இந்த கோவில் மேல இருக்கிற அந்த மாதிரி மரியாதை, அபரிவிதமான மரியாதைனால வாய மூடிட்டு சும்மா இருக்காங்க. ஆனா இந்த போராட்டம் வந்து இன்னும் பெரிய லெவல்ல வெடிக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு பேர் வந்து இறந்திருப்பாங்கன்னு உங்களுடைய அசம்ஷன் நீங்க சொல்லுங்க. பெண்கள் மட்டுமே 364 சார். அதுல எந்த மாற்றம்? பெண்கள் 364. இது இல்லாம இவங்க நிறைய மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க கோவில்லயே ஆணைய பழக்கிறாங்கல்ல சார், அவங்க ஆனே மவுகாம்னு சொல்லுவாங்க. பாகன் பாகன் தங்கச்சி 2 பேரையும் கொலை பண்ண டபுள் மர்டர் கேஸ் இவங்க மேல இருக்கு. அவங்க கொன்னது வந்து அவங்களோட இடத்தை அபகரிக்கிறதுக்காக, அவங்களோட வீட்டை அபகரிச்சுதான் அங்க அயோத்தியா அப்படின்னு ஒரு ஹோட்டலை கட்டி வச்சிருக்காங்க. இந்த தர்மஸ்தலா சுத்தி முத்தி யாரு பேர்லயும் ஒரு புள்ளி நிலம் கூட கிடையாது. அந்த மொத்த தர்மஸ்தலாவே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. புள்ளி இடம் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் இவங்களுக்கு கீழே இருக்கு. அங்க இருக்கிற சின்ன பான் ஷாப்பு, ஹோட்டல்ல இருந்து பேங்க் வரைக்கும் எல்லாமே இவங்க தான் ஓனர். பைக் ஷோரூம், கார் ஷோரூம், எப்படி நீங்க ஹமாம் பாத் 5 ரூபாய் கொடுத்து போய் குளிப்பீங்க இல்லையா தர்மஸ்தலால, அதுக்கும் இவனுங்க தான் ஓனர். அங்க வெளியாட்கள் யாரும் வர்ற மாதிரி இல்லை. அங்கேயே பிறந்து வளர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் அடிச்சு துரத்திருக்காங்க. நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 1000, 1500 தாண்டும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் இருக்கு சார். இங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 20 வருஷத்துல எத்தனை பேர்ப்பா காணாம போயிருக்காங்க லிஸ்ட் கொடுங்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னால லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1912 இருந்து 22 வரைக்குமே, சாரி 1902 இருந்து 12 வரைக்கும் கிட்டத்தட்ட 900 பேர் அனாதை பணமா வந்து இங்க இறந்துருக்காங்க. 12 இருந்து 22 வரைக்குமே கிட்டத்தட்ட 400 சில்லற பேர் வந்து இங்க அனாதை பணமா இறந்துருக்காங்க. இதுல எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு அப்படின்னு எஸ்ஐடி தான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நான் மறுபடியும் எதுக்கு இப்படி சொல்றேன்னா,
சவுத் இந்தியாலேயே மிகப்பெரிய வழிபாடு தலங்கள் இருக்கு தமிழ்நாடு தான். திருவண்ணாமலை இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, சிதம்பரம் இருக்கு, மதுரை மீனாட்சி இருக்கும். இங்க எல்லாம் வந்து யாரும் மோட்சம் அடையாதவர்கள். இங்க வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து மோட்சம் அடைவாங்க. சார் ஃப்ரெஷ் கேஸ் 5 மாசத்துக்கு முன்னால இருக்கிற ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க. பெங்களூர்ல ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு குழந்தை இல்ல. 2 பேர் புருஷன் பொண்டாட்டி ஐடில இருந்தவங்க செக்டர்ல லட்சக்கணக்கான இதுல சம்பாதிச்சவங்க. 4 மாசத்துக்கு முன்னால அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. வீரேந்திர ஹெகடேவ பார்த்திருக்காங்க. சார் இந்த மாதிரி பெங்களூர்ல எங்களுக்கு இத்தனை சொத்து இருக்கு. குழந்தைங்க யாரும் இல்ல. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சும்மா சொல்லி புலம்பிருக்காங்க. நாளே நாள்ல அவங்கள கூப்பிட்டு வேற டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்க கோயில் பேர்ல எழுத வச்சுக்கிட்டாங்க. அந்த தம்பதி அவங்களுக்கும் தெரியாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்து இங்க எங்களுக்கு தெரிஞ்ச லாயருக்கு ஒருத்தர் இவங்க போய் அவங்கள்ட்ட சொல்லி லாயர் நோட்டீஸ் அனுப்பின வாட்டி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி சொத்தை வாபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அடிச்சு புடுங்கின சொத்து, ஏமாத்தி திருடுன சொத்து லட்ச கோடி கணக்குல வரும். ஒயிட் மணியே 11,000 கோடி இருக்குன்னா பிளாக் மணி இந்த 600 ஃபேக் அக்கௌண்ட்கள்ல இவங்க வச்சிருக்கிற காசு இதெல்லாம் யாரோட காசு? இதை வந்து இடியே வந்து இது கையில் எடுக்கணும், இடி கையில் எடுக்கணும், சிபிஐ கையில் எடுக்கணும். பிஜேபி கவர்மெண்ட்ல காங்கிரஸ்ல யார் யார் மேல இடி ரைட் பண்றாங்க, சிபிஐ ரைட் பண்றாங்க, இவங்க மேல எதுக்கு சார் பண்ணக்கூடாது? அவங்களும் வெளியே வந்து சொல்லட்டும், வந்து இடி ரைட் பண்ணுங்கப்பான்னு நாங்க குற்றமற்றவர்கள் நிரூபிக்கிட்டு அவங்களும் தப்பு செய்யலைன்னா அவங்க எதுக்கு இவ்வளவு பயந்து கோர்ட்டுக்கு போய் கிக் ஆர்டர்லாம் வாங்கணும்? இந்த ஊர்ல யாரே தப்பு செஞ்சாலும் அண்ணப்பா கோயில் அந்த கோயில் மேல வந்து தான பிரமாணம் பண்ணிட்டு நான் தப்பு செய்யலன்னு சொன்னா அது உண்மைன்னு நம்புறாங்க. இவங்களும் போய் மஞ்சுநாத் அண்ணப்பாட்ட முறையிட வேண்டியதானே, எங்க மேல அவதூறு கலப்புறாங்கன்னு. கோர்ட்டுக்கு எதுக்கு போனா? திருட்டு பையன், அதனாலதான் கோர்ட்டுக்கு போயிருக்கான். ஊரே வந்து சாமி முன்னால வந்து கை கட்டி நிக்குது, இவன் எதுக்கு கோர்ட்டுக்கு போறான்? கேள்வி வருது இல்லைங்க சார். தர்மசாலா பற்றிய மர்ம மரணங்கள் குறித்து பல்வேறு தகவலை எங்கள் நியூஸ் டுடே தமிழுக்கு நீங்கள் சொன்னதற்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு தளத்தில் வேறொரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம் தோழர். நேயர்களே வணக்கம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே.